இனி ஒன்று, எல்லா தரப்பு மக்களும் தம்பி பிரசன்னாவுக்கு உரிமையோடு சொல்லுகிறேன், அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள். இதை அண்ணன் ஸ்டாலினிடம் சொல்லுங்கள். கொரோனா காலத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டில் கொரோனா சிகிச்சை அளித்த ஒரு மருத்துவர், அவருடைய பேர் விவேகானந்தன். அவர் கொரோனா மருத்துவ சிகிச்சை அளித்த காரணத்தினால் கொரோனா தொற்றுக்கு அவரும் பலியாகிவிட்டார். அவருக்கு 2 குழந்தைகள். அவருடைய மனைவி திவ்யா, அவர்கள் ஒரு பொறியியல் பட்டம் பெற்ற மாணவி, பொறியியல் பட்டம் பெற்றவர். அண்ணன் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து ஏதேசம் அந்திம காலத்திற்கு ஆட்சி வந்துவிட்டது. தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் 18,000 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மருத்துவருக்கும் 1000 நோயாளிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கம் அந்த கொரோனா சிகிச்சை அளித்த காரணத்தினாலேயே கொரோனாவுக்கு பலியாகி போன டாக்டர் விவேகானந்தனுடைய மனைவி, ஒரு பொறியியல் பட்டதாரி திவ்யாவிற்கு ஒரு அரசு வேலை கொடுங்கள் என்று பண்ணி திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். சம்பந்தப்பட்ட நல்வாழ்வுத்துறை அமைச்சர், என்னுடைய மாசில்லாத நண்பர் மாசு சொல்லுகிறார், அவருக்கு 2 மனைவிகள் என்று. அப்பொழுது மாசு என்ன வேலை பார்க்கிறார் என்பது எனக்கு கவலையாக இருக்கிறது. அந்த 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 திவ்யா கண்ணீரோடு காலத்தை தள்ளுகிறார். 2 குழந்தைகளை பரிபாலிக்க முடியாமல் தடுமாறுகிறார். அரசு மருத்துவர் சங்கம் திரும்ப திரும்ப இந்த அரசாங்கத்தினுடைய காதுக்கு கொண்டு வரும் பொழுதும் இந்த அரசாங்கத்திற்கு காது கேட்கவில்லை என்றால் இந்த அரசாங்கத்தை அகற்றுவதை தவிர மக்களுக்கு வேறு வழி இல்லை.